Blossom Petals channel. Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் முறுக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கப்புக்கே எல்லா அளவுமே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கப்புக்கு நான் வந்து 2 கப்பு வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே இதுக்கு அரை கப்பு வந்து உளுந்து எடுத்திருக்கேன். வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு நல்லா கலர் கொடுக்கும். அதுக்கப்புறமா அதே இதுக்கு 1/4 கப்பு பொரிக்கடலை எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எள் எடுத்துக்கோங்க. வெள்ளை எள் இருந்தாலும் சரி, எந்த எள்ளுனாலும் சரி, உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அளவு தான் முக்கியம், ஏன்னா நம்ம வந்து 1:4 ரேஷியோவில் எடுக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு கப்பு உளுந்துன்னா நான் அதனால தான் அரை கப் உளுந்துக்கு 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். 1:4 ரேஷியோ ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/4 கப் பச்சரி இது பொரிக்கடலை போதும். இப்போ என்ன செய்யணும்னா, இந்த உளுந்தை வந்து ரொம்ப வறுத்துடக்கூடாது, கலர் மாறக்கூடாது. லைட்டாக அந்த உளுந்து மணம் வர வரைக்கும் வறுத்தா போதும். அதை நல்லா வறுத்து பொடி பண்ணி சலிச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பொரிக்கடலையும் வறுத்து பொடி பண்ணி சலிச்சு எடுத்துக்கலாம். காட்டுறேன் சலிச்சுட்டு. இப்போ நம்ம வந்து சலிச்சு எடுத்த உளுந்து பொரிக்கடலை மாவு எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம சலிச்சு எடுத்துக்கிட்ட உளுந்து பொரிக்கடலை எல்லாத்தையுமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 ஸ்பூன் எள்ளை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் நம்ம சுட்டு எடுத்த பிறகு கொஞ்சம் உப்பு கூடின மாதிரி இருக்கும். அதனால் உப்பு வந்து பார்த்து தேவைக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து ஒரு 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ பட்டர் இல்லாட்டி நீங்கள் வந்து எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் இல்லாட்டி நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு. இப்போ வந்து பட்டர் இல்லாதவங்க என்ன செய்யுங்கன்னா, நம்ம வந்து முறுக்கு சுடுறதுக்காண்டி எண்ணெய் காய வைப்போம்ல, அந்த எண்ணெயிலேருந்து ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றி கூட நீங்கள் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைங்க, அப்போ தான் பக்குவமாக வரும். ஏன்னா முறுக்குக்கு மாவோட பதம் தான் முக்கியம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மாவு பிசைஞ்சிக்கோங்க. மாவு வந்து இந்த மாதிரி தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கிட்டோம். இப்போ என்ன செய்யலான்னா, நம்ம வந்து அச்சில் வந்து மாவை போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கண்ணு கரண்டி இருக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. அதோட பின்னாடி தான் நம்ம வந்து புளிய போகிறோம். பின்னாடி எங்கே வேணால் புழிஞ்சிக்கலாம், ஆனால் பின்னாடி புழிஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து பேப்பர்லலாம் தட்டி போட்டோன்னா நம்மளே எண்ணெய் தெரிக்கும். இதுனா அந்த மாதிரி தெரிக்காது, அதனால் இதிலே பிழிஞ்சிக்கலாம். வாங்க காட்டுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக நெய் எடுத்து நம்ம வந்து புளியறதுக்குள்ளே வந்து சுற்றி தடவிக்கோங்க. அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் டக்குன்னு வர்றதுக்கு இதாக இருக்கும். இந்த மாதிரி உள்ள நல்லா நெய்யை வந்து இது பண்ணிக்கோங்க. எண்ணெய் கூட நீங்கள் தடவிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போட்ட உடனே நமக்கு வந்து மேலே வந்துருச்சுன்னா நமக்கு வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இல்லாட்டி ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா மேலே நம்ம போட்டோன்னே எண்ணெய் வந்து மேலே வரணும். இப்போ நம்ம வந்து புளிஞ்சு கரண்டிக்கு பின்னாடி புளிஞ்சு நல்லா உள்ளே போட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, நம்ம போட்டோன்னே அது நல்லா அப்படி மேலே வந்துடணும். உள்ளே முங்கிச்சுன்னு நமக்கு வந்து எண்ணெய் நல்லா காயலைன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து டக்குன்னு வேகும். இந்த இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒயிட் கலராகவே எடுத்துருங்க. நல்லா வெந்திருக்கும். வெந்தோடனே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒயிட் கலராகவே எடுத்துருங்க. நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு இதில் மாற்றிக்கலாம்.
இங்கே பாருங்கள், நம்ம செஞ்ச முறுக்கு நல்லா அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த மாவோட அளவுக்கு வந்து ஒரு 30லேருந்து 35 முறுக்கு வரைக்கும் வரும். இந்த மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் முறுக்கு செஞ்சு ட்ரை பண்ணதே இல்லை அப்படிங்கிறவங்களும் ஈஸியாக முறுக்கு சுட்டுலாம் சுட்டு பாருங்கள். ஏன்னா எனக்கு இது ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் தான். நான் வந்து சூப்பராக எனக்கு வந்துருச்சு. பாருங்கள், நானே இன்றைக்கி தான் முத முறுக்கு சுட்டிருக்கேன் கிருஷ்ண ஜெயந்திக்காக. சூப்பராக ரெடி வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். யாராச்சும் இது வரைக்கும் முறுக்கு சுட்டதே இல்லை, எங்கள் வீடியோ பார்த்தா சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே வீவர்ஸ், இன்னொரு அழகான டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.